சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சென்ற காலத்தின் பழுதலா திறனும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் மேன்மைக்குள் திருநீற்று ஒளியினால் விளங்கும் மேன்மையும் படைத்தலும் என்பர். போன வருஷத்தில் நம்மளால் நடக்க முடியாத செய்ய முடியாத விஷயத்தையும் இந்த வருஷத்துடைய சிறப்பையும் இனி வருங்காலமாக இருக்கக்கூடிய புதுசாக பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் நல்ல ஒரு உயர்வை மாற்றத்தை நன்மையை செய்யட்டும். பராபவ வருடம் பிறக்குது. இந்த பராபவ வருடம் முதல்ல இந்த வருஷத்துக்கான வெண்பா பாடல் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். மிக்க பராபவத்தின் மேதினியிற்பில் மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது நான்கு வகை பல் உயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. அப்போ இந்த வருஷத்துடைய வெண்பா பாடல் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பொதுவாக தமிழ் வருஷம் 60 வருஷம். இப்போது இங்கிலீஷ் இயர்லாம் சொல்கிறாங்களே 1980, 2000, 3000, 4000 போயிட்டே இருக்கும். இது ஒரு எண்டே இருக்காது. ஆனால் நம்மளுடைய வழிமுறைகள் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு. எப்படி பிறப்புனா ஒரு இறப்புன்னு இருக்கோ, கர்ப்பம்னா டெலிவரின்னு இருக்கோ, பிரசவம்னு இருக்கோ, அதை போல் குழந்தை பருவம்னா அப்புறம் வாலிப பருவம், வயோதி பருவம், எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை உண்டு. அப்போ நம்ம தமிழ் வருஷத்துக்கு அதே போலத்தான் 60 வருஷங்கள் உண்டு. அதனால தான் இந்த 60 வருஷம் முடிஞ்ச உடனே 61வது வயசில் நாம் சஷ்டியப்த பூர்த்தி 60 வயசை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதுக்காக நம்ம இந்த பிறவி எடுத்தோமோ அந்த பிறவி முழுவதும் நம்ம வாழ்ந்துட்டோம். இனி வாழக்கூடியதெல்லாம் மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம். வள்ளலார் சொன்னதை போல வள்ளலார் என்ன சொன்னாருங்க, மோட்ச திறவுகோல் என்னார். எதை சொன்னார்? பிறர் உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடிய அன்பு தான் மோட்ச திறவுகோல். அந்த மோட்சம் என்ற வீட்டுக்கு சாவியினர். அதை போல் இந்த 60 வருஷம் முடிஞ்சால் அதனால தான் 60ஆம் கல்யாணம் நம்ம பண்ணிக்கிறோம். வீட்டில் வச்சு பண்ணணும், அதுதான் விசேஷம். அந்த ஹோமங்கள், அந்த ஹோமம், அந்த மந்திரம், எல்லாருடைய வாழ்த்து இதெல்லாம் வீட்டில் இருக்கணும், கோவிலில் செய்வதை விட. சரி, பராபவ வருடம் பிறக்குது. இந்த பராபவ வருடத்தில் வருஷ முன்பகுதியில் மழை குறைந்து இந்த ஆடி மாதத்தில் இருந்தே நல்ல மழை இருக்கும்னு சொல்கிறாங்க. சித்திரை வைகாசில் இல்லாமல் ஆடி மாதத்தில் இருந்தே மழை ஆரம்பிச்சிருமா. மழை சிறப்பாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, பசுக்கள் செழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுக்கள்னா ஆடு மாடு ஜீவனங்கள், கோழி, அந்த மாதிரி ஜீவனங்கள் மட்டுமல்லாது, ஏன்னா நம்ம இந்திய திருநாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு பேசிக் என்னென்னா ஜீவராசிகள் தான். புழுக்கள் இருந்து, மண்புழுலிருந்து, அதுவும் ஜீவராசி தான். அதுதான் அந்த மண்ணை உரமாக்குது. புழுக்கள் இருந்து, பூச்சிகள் இருந்து, எல்லாமே முக்கியம். அப்புறம் பெருசாக வரும்போது தான் ஆடு மாடுகள் தழையமையறதுக்கு, கோழி. அப்போ எல்லா பசுக்கள்னு சொல்லிட்டா செல்வங்கள் அப்படி இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செல்வம்னா காசு பணம் மட்டும் கிடையாது, பசுனா பசு மட்டும் கிடையாது. எல்லா விதமான ஜீவராசிகளும் செழிக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். புரியுதுங்களா? மழை சிறப்பாக இருக்க போது, பசுக்கள் செழிப்பாக இருக்க போது, விவசாயம் செழிப்பானதாக இருக்கும். விலை பொருட்களுக்கு நல்ல மகசூல், நல்ல மதிப்பு மரியாதை, நல்ல விலை கிடைக்கும். விவசாய பெருமக்களுக்கு ஒரு இன்பமான செய்தி, உங்கள் பொருளுக்கு விலையை நீங்கள் தீர்மானிக்கலாம். என் பொருள் 20 ரூபா, இஷ்டம்தான் வாங்கு, இல்லை போயிட்டே இரு. நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம், நெல் மூட்டை இவ்வளோ தான், உனக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம், நானே விற்றுக்கிறேன்.
நானே அரைச்சி நானே பார்த்துக்கிறேன், நானே மூட்டை போட்டுக்கிறேன், நானே விற்றுக்கிறேன், தேவையே இல்லை. தைரியமாக சொல்லலாம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், விலை அதிகமான விலை கிடைக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், பூமி மீதினிலே பல் உயிர்க்கும் இன்பம், எல்லா உயிர்க்கும் பல்லுயிர்க்கும் இன்பம்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களுக்கும் இன்பம் கிடைக்கும். அப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராஜாவாக இருக்கிறார். இந்த பராபவ வருடத்திற்கு ராஜா யாருங்க? குரு பகவான் ராஜாவாக இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் அந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்திருக்கிறார். பாருங்கள், இந்த வருஷத்துக்கு யார் ராஜாவோ அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருஷம் பூரா உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போது இந்த வருடம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்க போது. ராஜா குரு, மந்திரி செவ்வாய் பகவான், அதிகாரமிக்கவர்களாக தர்மமான அதிகாரம் இருக்கும். ஏன்னா ராஜா குரு ஆயிட்டார். அராஜகம் இருக்காது, அவதூறு இருக்காது, பொய் புரட்டு இருக்காது, ஏமாத்துற வேலை இருக்காது, பாதியாக குறைஞ்சிரும். பொய் புரட்டுக்கள் அதெல்லாம் பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா குரு ராஜா. செவ்வாய் பகவான் மந்திரியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அரசாங்கம் அமையும். அர்காதிபதி சந்திரன், அர்காதிபதினா மேகங்கள், மேகங்களுக்கு அதிபதியாக சந்திரன் வருவதனாலே நிலையான நின்று மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. நின்று மழை பெய்யும். மழை கடலில் ஒரு பாகம், மலையில் ஒரு பாகம், பூமியில் 2 பாகம். பூமியில் பெய்யக்கூடிய மழை தான் நமக்கு பயன்படும். கடலில் மழை பெஞ்சாலோ மலையில் மழை பெஞ்சாலோ பிரயோஜனம் இருக்காது. அப்போ அர்காதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால பூமியில் மழை பெய்யும். அதனால தான் விவசாயம் பல்லுயிர்க்கும் இன்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. சஸ்யாதிபதி சுக்கிரன், புஷ்பங்கள் தானியங்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். சேனாதிபதி சந்திரன், பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவார்கள், மக்கள் சுகமாக வாழ்வார்கள். ரசாதிபதி சூரியன், நூதனமான எண்ணெய் உற்பத்தி, அதே போல் மற்றும் பல எண்ணெய் உற்பத்திகள் அதிகரிக்கும். தானியாதிபதி புதன், தானிய உற்பத்தி அற்புதமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஃபுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, தானியங்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சிறப்பானதாக இருக்கும். ட்ரேடிங் நல்ல முறையில் இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட் சூப்பராக இருக்கும். புதன் உங்களுக்கு தானியாதிபதியாக வந்திருக்கார். மேகாதிபதி சந்திரன், நிரசாதிபதி சுக்கிரன், திடப்பொருட்கள் உற்பத்திகள் அதிகரிக்கும். பட்டு, ஜவுளி, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு. ஏன்னா சுக்கிரன் வர்றதுனால வெள்ளி விலை அதிகரிக்கும். வெள்ளியுடைய விலை பல மடங்கு அதிகரிக்கும். புரியுதுங்களா? வெள்ளியுடைய விலை அதிகரிக்கும். அப்போது சில்வரு, கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. பராபவ வருடம் மகர சங்கராந்தி தேவதை மந்தாகினி என்ற பொருள் கொண்டு பெண் புருஷ ரூபமாய் அவதாரம் செய்கிறாள். அப்போது இந்த பராபவ வருடம் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க போது, சிறப்பாக இருக்க போது, மழை இருக்க போது. வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வெயிலுடைய காத்தால வெயில் அதிகமாக இருந்ததுன்னா சாயந்தரம் அதிகமான மழை இருக்கும். அப்போ வெயிலுக்கு சமமானதாக மழை இருக்க போது. தண்ணி கஷ்டம் வராது, கவலைப்படாதீங்க. எங்கள் வீட்டில் போரில் தண்ணி இல்லை சாமி, இப்போவே வெயில் வாட்டி வதைக்கிறது, எப்படி இருக்குமோன்னு பயமாக இருக்குது. தண்ணி கஷ்டம் வராது, மழை சிறப்பாக இருக்கும், விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வீட்டில் புதுசாக ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அந்த பஞ்சாங்கத்தை வச்சு
வீட்டில் வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், நிறைய தானியங்கள், காய்கறிகள், காதம்பரி, எப்படி அதை விஷுக்கணின்னு பேர் இருக்குது. அதனால் ஒரு கண்ணாடி வச்சு, கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தானியங்கள்லாம், வீட்டில் மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சுட்டு, அப்புறம் பழங்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு, தானியங்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் உண்டோ, ரூபா நோட்டு வைக்கலாம், ஸ்வீட்டு, லட்டு, அந்த மாதிரி ஸ்வீட்டு வைக்கலாம், காரம் வைக்கலாம், பக்ஷணங்கள் வைக்கலாம். இன்னும் அதிகமாக இருந்தால் கோல்டு காயின், சில்வர் காயின், அதெல்லாம் வச்சு கண்ணாடியில் தரிசனம் பண்ணணும். காலம்பரை செய்யணும். புது பஞ்சாங்கம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும். வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்க வேண்டும். ஸோ இந்த பராபவ வருஷத்தை வீட்டில் எல்லாரும் தமிழ் புத்தாண்டை பக்தியோடு ஸ்ரத்தையாக விஷுக்கண்ணி கண்ணாடியில் தரிசனம் பண்ணி வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. இன்பம் பெருக்கி இருளகற்றும் எஞ்ஞான்றும் துன்பத் தொடர்வறுத்து நற்ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் உங்களுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. ஓம் நமச்சிவாய். ஜெய் வராகி.